இந்த வீடியோவில் டைப்ஸ்கிரிப்டில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இம்ப்ளிசிட்டாக எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இம்ப்ளிசிட் வந்து நம்ம எப்போயுமே ஜாவாஸ்கிரிப்டில் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். இப்போ நான் எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இதில் போயிட்டு இஎம்பி நேம் அப்படின்னு கொடுக்குறேன். நேமில் நான் இப்போது வேல்யூ டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். தென் ஏஜ் 30 இஸ் பெர்மனன்ட் ட்ரூ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் எப்போ க்ரியேட் பண்ணுற போது தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் ஹாவர் பண்ணேன்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம கொடுத்துருக்க வேல்யூ வச்சு டைப் வந்து டிசைட் ஆகிருக்குல்ல. இப்போ எம்ப்ளாயி நேம் அப்படின்றது ஸ்ட்ரிங்குன்னு வந்திருக்கு, ஏஜ் நம்பர் இஸ் பெர்மனன்ட் பூலியன் வந்திருக்கு. ஸோ இது மாதிரி க்ரியேட் பண்ணுறதை நம்ம இம்ப்ளிசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இம்ப்ளிசிட்னு சொல்லலாம், இல்லை வந்து டைப் இன்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே டைப் இன்ஃபரன்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். அதாவது நம்ம கொடுக்குற வேல்யூ வச்சு கம்பைலர் வந்து டிசைட் பண்ணிக்கோ என்ன டைப் அப்படின்னு. ஓகே, ஸோ இப்போ இதில் வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம இப்போ டாட் சின்டாக்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ எம்ப்ளாயி டாட் இப்போ ஏஜ் இருக்குன்னா ஏஜ் வந்து 31 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதே இது இப்போ இதில் இல்லாத ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்தாலும் நமக்கு ஒர்க் ஆகாது. டைப் ஸ்கிரிப்ட் வந்து இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். நம்ம என்ன ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தான் ஒர்க் ஆகும். இப்போ நான் போயிட்டு எம்ப்ளாயி டாட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த கீ வந்து நம்ம கொடுக்கல, நான் இங்கே போயிட்டு பேரோல் அப்படின்னு ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எரர் வருதுல்ல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஆன் டைப் அப்படின்னு வருது. ஸோ அது மாதிரி அதான் நம்ம ஏற்கனவே இருக்க வேல்யூஸ் மட்டும்தான் எப்பயுமே யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இதை ரிமூவ் பண்ணுறேன். இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு ஓவர் ரைட் வந்து பண்ணலாம் நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் பண்ணுற மாதிரி தான். ஸோ இப்போ நான் லெட்டு ரிமூவ் பண்ணிடுறேன். எம்ப்ளாயின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ கொடுத்தோன்னா நம்ம வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அதில் இருக்க ஓவர் ரைட் பண்ணுறப்போ இப்போ நான் எம்ப்ளாயி நேம் கொடுக்குறேன். நேம் கொடுத்து டெஸ்டிங் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த வேல்யூ வந்து ஓவர் ரைட் ஆகும். இப்போ ஏஜ் வந்து 31 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் இஸ் பெர்மனண்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணோன்னா நமக்கு அகைன் அலோவ் பண்ணாது. ஏன்னா நம்ம அந்த எப்படி வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுறோமோ அந்த ஸ்ட்ரக்சர் தான் கம்ப்ளீட்டாக வந்து ஃபாலோ பண்ணணும். இஸ் பெர்மனன்ட் மிஸ்ஸிங் அப்படின்னு வருது. ஸோ நான் இப்போ இது போயிட்டு இதை ஆட் பண்ணால் தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இஸ் பெர்மனன்ட் ஃபால்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான், எக்ஸ்ட்ராவாக எதுவும் ஆட் பண்ணாலும் ஒர்க் ஆகாது. நான் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கொடுத்தாலும் ஸோ இங்கே போயிட்டு சரி டெஸ்ட்னு வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளை அலோவ் பண்ணாது. ஸோ ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணோம், நம்ம எக்ஸ்ட்ரா வந்து இது பண்ண முடியாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அது எக்ஸ்பிளிசிட்னா வந்து நம்ம டைப் வந்து கொடுத்துருவோம், இந்த டைப்பில் தான் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ அதுக்கு இதே எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இது வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். சாரி, இதை மட்டும் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுறேன். இங்கே இருக்க எம்ப்ளாயி ஆப்ஜெக்ட் காப்பி பண்ணிவிட்டு எக்ஸ்பிளிசிட்டில் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இதை கமெண்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இது எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம பண்ணுறதுக்கு இங்கே போயிட்டு நம்ம வந்து வேல்யூஸ் வந்து கொடுக்கல. இப்போ எம்ப்ளாயி இருக்குல்ல, நம்ம உள்ளே வந்து எம்ப்ளாயி நேம் யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ எம்ப்ளாயி நேம் ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுக்குறேன். அதே மாதிரி ஏஜ் இருக்குன்னா ஏஜ் வந்து நம்பர் இஸ் பெர்மனன்ட் இருக்குல்ல. ஸோ இஸ் பெர்மனன்ட் இது வந்து பூலியன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக என்னென்ன டைப் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறோம். இப்போ இந்த சின்டாக்ஸ் வந்து இந்த மாதிரி எழுதலாம். இதை வந்து ஸ்லைட்டாக வந்து டிஃபர் பண்ணி டைப் அப்படின்னு எழுது. இதான் ரொம்ப காமனாக எழுதுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து டைப் எம்ப்ளாயி அப்படின்னு க்ரியேட் பண்ணுறேன். இங்கே வந்து கேபிட்டல் இ கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து நம்ம டைப் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ டைப் க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம கொடுத்துருக்க வேல்யூஸ்லாம் அப்படியே மேலே கொண்டு போயிடுறேன். இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிக்குள்ளே நமக்கு எப்படி வந்து டைப்ஸ் இருக்கணும் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த எம்ப்ளாயி வந்து இங்கே கொடுத்துட்றேன். ஸோ இது மாதிரி வந்து பண்ணலாம். இது ஜென்ரலாக ப்ராஜெக்டில் இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ தான் வந்து மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு டைப் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஆப்ஜெக்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஆப்ஷனல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஆப்ஷனல்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக நான் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு கீழே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிடலாம் எக்ஸ்பிளிசிட்டில் இருக்கதா. ஸோ ஆப்ஷனல்ஸோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இப்போ ஏஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏஜ் வந்து மேண்டேட்ரி ஃபில் கிடையாது. சில ஆப்ஜெக்ட்ஸில் இருக்கும், சில ஆப்ஜெக்ட்ஸில் இருக்காது. அப்படின்னா நம்ம இதை வந்து ஆப்ஷனல்ஸ் அப்படின்னு மார்க் பண்ணலாம். ஆப்ஷனல்னால் இப்போ இங்கே போயிட்டு நான் இது இப்போது ஏஜ்
30 இருக்குல்ல, இதை நான் இப்போ ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ வந்து நமக்கு எரர் வரும். இங்கே ஹவர் பண்ணிங்கன்னா தெரியும், ஏஜ் இஸ் மிஸ்ஸிங் இன் டைப் அப்படின்னு வருது. நான் இங்கே போயிட்டு இதை வந்து ஆப்ஷனல், அதாவது இந்த ஃபீல்டு இருக்குல்ல, இந்த ஃபீல்டு வந்து ஆப்ஷனல், அதாவது கொஸ்டின் மார்க் வந்து ஆட் பண்ணணும். ஏஜ்க்கு அப்புறம் நான் ஒரு கொஸ்டின் மார்க் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆட் பண்ணுறேன்னா இது வந்து ஆப்ஷனல் டைப்பாக மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எரர் வந்து போயிடுச்சுல. ஸோ ஆப்ஷனல்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது நம்ம லேட்டராக வந்து ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ அதான் நம்ம மேண்டிட்ரி ஃபீல்டு, அதுக்கு அந்த ஃபீல்டுக்கு வந்து கண்டிப்பாக வேல்யூ இருக்கணும் அப்படின்ற தேவை இல்லை அப்படின்னா நம்ம வந்து அதை ஆப்ஷனலாக வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.